ஹே காய்ஸ், நமக்கு ஒரு வழியாக வைஸ் வாரியர் ஈவெண்ட் ஆரம்பிச்சிட்டு இந்த ஈவெண்ட்டோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நெல்லை கிளாஸ் கேம். ஃபஸ்ட்டு இது என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஜான்வரி 9 மத்தியானம் 1:30 மணிக்கு ஆரம்பிச்சிட்டு இது ஜான்வரி 26 வரைக்கும் இருக்கும். இது யாருக்கெல்லாம் அவைலபிளாக இருக்கும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா டவுன் ஹால் 6 அண்ட் அபோவ் பிளேயர்ஸ். இதில் நம்ம 16,000 பேரல்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம இப்போ வரைக்கும் ஒரு அட்டாக் 150 பேரல்னு ஸ்டார்டிங்கில் கொடுப்பாங்க. நீங்கள் லாஸ்ட் ஒரு 2-3 நாளுக்குள்ளே விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே அட்டாக்கில் நிறைய பேரல்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ரிவார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். சிஓசிலேயே 2 டைப் ஆஃப் பிளேயர் இருக்காங்க. ஒன்று ஃப்ரீ டு பிளேயர், இன்னொன்று பே டு பிளேயர். ஃப்ரீ டு பிளேயருக்கு என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு டெக்கரேஷனு, 3100 மெடல்ஸு, 5000 ஷைனி, 4000 க்ளோரி, அதுக்கப்புறம் 3 டெம்பரரி டூப்ஸு. மேஜிக் ஐட்டம்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 மைட்டி மசிலும் 4 கிளான் கேக்கும் தராங்க. இப்போ பே டு பிளேயர் கேட்டுக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா 5500 மெடல்ஸு, 600 க்ளோரி, 80 ஸ்டார் யோரு தராங்க. இப்போது நம்ம ட்ரேடில் என்ன வாங்கலான்னு பார்க்கலாம். நமக்கு மொத்தமாக 5 ஹீரோ எக்யூப்மெண்ட்டும் 2 டெக்கரேஷனும் தராங்க. இதில் நம்ம கிங்குக்கு ஒரு புது எக்யூப்மெண்ட் வந்திருக்கு, ஸ்டிக் ஹார்ஸ்னு. அதுக்கப்புறம் ராயல் சாம்பியனுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராக்கெட் ஸ்பியரு, நம்ம குயினுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஷன் ஃபிகரு, அப்புறம் மினியன் பிரின்ஸுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீட்டியோரு, அப்புறம் நம்ம கிராண்ட் வார்டனுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபயர் பால் வந்திருக்கு. அது என்கிட்ட அவைலபிளாக இருக்கனாலே எனக்கு அது காமிக்கல. உங்களுக்கு அது அவைலபிளாக இல்லைன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு காமிக்கும். மித்தபடி ரியூன் ஆஃப் கோல்டு, புக்கு ரியூனு, ஷவலு, ஓஷன்ஸு, ஓரு அப்படின்னு நிறைய அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம அந்த புது எக்யூப்மெண்ட்டுக்குள்ளே எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 செகண்ட் எபிலிட்டி டியூரேஷனு, அப்புறம் 9.5% ஸ்பீடு இன்க்ரீஸு, 2% அட்டாக் இன்க்ரீஸு, அதுக்கப்புறம் 35 டிபிஎஸ்ஸு, 300 லெவல் ஹிட் பாயிண்ட் இன்க்ரீஸு. இப்போ என்கிட்ட என்ன வாங்கலான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட எக்யூப்மெண்ட் அவைலபிளாக இல்லைனா எக்யூப்மெண்ட்டை ஃபஸ்ட்டு வாங்குங்க. அதில் ஆர்டர் வைஸ் பார்த்தா ஃபஸ்ட்டு ராக்கெட் ஸ்பியரு, செகண்ட் ஆக்ஷன் ஸ்பியரு, ஆக்ஷன் ஃபிகரு, அப்புறம் தேர்டு ஃபயர் பாலு, ஃபோர்த்து மீட்டியோரு. இது எல்லாம் என்கிட்ட அவைலபிள் இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு புதுசாக கிங்குக்குள்ளே ஹீரோஸ் எக்யூப்மெண்ட்டு வாங்கிக்குவாங்க. இல்லை எனக்கு எக்யூப்மெண்ட்லாம் அவைலபிளாக இருக்குது, நான் இப்போ புது டெக்கரேஷனை வாங்க போகிறேன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வாங்கிக்குவாங்க. இது கூட நம்ம ஜெம்ஸை கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனால் டெக்கரேஷன் ஜெம்ஸை கொடுத்து வாங்க முடியாது. அப்படி அதுவும் வேண்டான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஹீரோஸை டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னா புக் ஆஃப் ஹீரோ வாங்க, பில்டிங் அப்கிரேட் பண்ண போகிறேன்னா புக் ஆஃப் பில்டிங் வாங்க, இல்லைனா எனக்கு ஸ்டோரேஜ் இல்லை ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரியூன் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு போர்ஷன் தான் வாங்கணுன்னா போர்ஷன் வாங்கிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 போர்ஷன் அவைலபிளாக இருக்குது, 5-6 போர்ஷன் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் 2 கிளான் டெக்கரேஷன் இருக்குது, அது வாங்காதீங்க. லூட்டும் வாங்காதீங்க. அதே மாதிரி இப்போ நான் ஜெம்ஸு காலம்குள்ளே போய்க்கிட்டிங்கன்னா இந்த வாரத்துக்குள்ளே 10 க்ளோரி ஒரு அவைலபிளாக காமிக்க ஆரம்பிச்சிட்டு. அவ்வளோதான் காய்ஸ் இன்னைக்குள்ள வீடியோவில். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கும்போது என்ன வாங்க போகிறோன்னு ஒரு வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாரி காய்ஸ், நடுவில் ஒரு வீடியோ வராமல் விட்டுட்டேன். அந்த வீடியோ எரேஸ் ஆகிட்டு திரும்ப எடிட் பண்ண எனக்கு டைம் இல்லை. அது என்ன வீடியோன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மந்தோட கேலண்டரு, சீனரி, அதுக்கப்புறம் ஹீரோஸ் எப்பப்போ எந்த ஸ்கின் அவைலபிளாக இருக்கும், அப்புறம் இந்த ட்ரெஷர் ஈவெண்ட்டுக்குள்ளே வீடியோ அது எல்லாம் எரேஸ் ஆகிட்டு, அதனால் கொஞ்சம் டிலே ஆகி வீடியோ வருது. இனிமேல் உங்களுக்கு வீடியோஸ் ரெகுலராக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் நோட்டிஃபை காமிக்கும்.
எல்லோரும் இந்த ஈவெண்ட்டை கண்டிப்பாக முடிச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரீ எக்யூப்மெண்ட்டு கிடைக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து க்ளவுட் கான்டெஸ்ட்டுன்னு ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு. அந்த ஈவெண்ட்டை நான் முடித்து ஒரு வீடியோ போடுவேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ எல்லோரும் இப்போது வீடியோ போட்டதுக்கப்புறம் நீங்கள் போடுதீங்க, இல்லைனா ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என் வீடியோ போடுங்கன்னு கேட்கலாம். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அஃபிஷியல் கண்டென்ட் க்ரியேட்டர்னு சிஓசி வந்து அவங்களுக்கு அறிவிச்சிட்டாங்க. அதனால் பப்ளிக் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கே நோட்டிஃபிகேஷனும் அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே ஹிண்ட்ஸும் போயிடும். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்து அதை ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி நான் போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அதனால தான் கைஸ் எனக்கு வந்து ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வீடியோ போடுற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் சீக்கிரம் வீடியோ போடுவேன். அவ்வளோதான் கைஸ் இன்றைக்குள்ள வீடியோவில் என்னோடய கஷ்டங்களையும் அந்த ஈவெண்ட்டை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். மித்தபடி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் சேர்த்து போடுவேன். நன்றி கைஸ், பாய்.